ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு மைசூர் ட்ரிப்போட செகண்ட் டே. ஃபர்ஸ்ட் டேல எந்த மாதிரி எங்களோட டே போச்சு அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு vlog ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் பார்க்காதவங்க அந்த vlogோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான vlog-ஆ இருக்கும். ஸோ இன்னைக்கு டேல ஒரு 2 பிளேஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அந்த 2 பிளேசஸுமே அவ்வளோ அழகான பிளேசஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ மூலமாக அந்த பிளேசஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் மைசூர் வர மாதிரியான ஐடியாஸ் இருக்குது, இல்லை 2-3 டேஸ் ஒரு சூப்பரான பிளேசஸ்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மைசூர் ட்ரிப்பை வந்து உங்களோட சாய்ஸாக வச்சுக்கலாம். அவ்வளோ அழகான பிளேஸ். நேற்று வந்து நாங்கள் வெளியில் போயிருந்தப்போ கூட நிறைய இடங்கள் வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து யூஸ்வலாக நம்ம பக்கத்துலேயே மதுரைக்கு பக்கத்துலேயே வந்து கொடைக்கானல், ஊட்டி, தேக்கடி அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்துட்டு அதிகமாக திரும்ப திரும்ப போகிற மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் மைசூர் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வாங்க இன்னைக்கு vlog எப்படி போகுது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரிப்போட செகண்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே. நான் ஃபஸ்ட்டு vlogலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த அந்த ட்ரிப் 1 vlogல அங்கே அந்த ஹோட்டல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அங்கேயே வந்து ஃபுட்டும் சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு பொங்கல், வடை, அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் மசால் தோசை, மைசூர் மசால் தோசை ஆர்டர் பண்ணோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மைசூரில் ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது, சாமுண்டீஸ்வரி டெம்பிள் அப்படின்னு. மைசூர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, இந்த கோவில் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் வந்து மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். மைசூர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு. நான் ஆல்சோ வந்து நாங்கள் போகிற அந்த பாதை இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஹில்ஸ் ஏரியா. ஸோ அந்த ஹில்ஸ் ஏரியாவில் போய் தான் மேலே அந்த டெம்பிள் இருக்கும், அங்கே நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த போகிற வழியே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் டைம் அப்படின்றதுனால இன்னுமே வந்து கொஞ்சம் சில்லுன்னும் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் மேலே போய் ரீச் ஆகிட்டோம். நம்ம காரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா அங்கே பார்க்கிங் ஏரியா வந்து தனியாக இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியாவில் தான் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு, நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரில் லிஃப்ட் வழியாகவே நம்ம வந்து கோவிலுக்கு மேலே வந்து ரீச் ஆகிடலாம். ரொம்ப ஏஜ்டாக இருக்கவங்க, கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குது சூப்பர் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து ஒவ்வொரு ஆரோ மார்க்காக போட்டிருக்காங்க. அதாவது நம்ம எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணணும், பார்க்கிங் பண்ணிவிட்டு எங்கே லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேருந்து கோவிலுக்கு எப்படி போகணும், அந்த மாதிரி ஆரோ மார்க் பண்ணி வெல் பிளான்டாக ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து யார்கிட்டையும் தெரியாத இடத்துல போய் கேட்க தேவையில்லை எங்கே போகணும், கோவிலுக்கு எங்கே போகணும், பார்க்கிங் எங்கே போகணும்னு. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி வந்தோம்னாலே போதும், நம்மளே கரெக்டாக வந்துடலாம். ஸோ லிஃப்ட் வழியாக மேலே வந்ததுக்கப்புறம் இந்த கோவில் கடைகள்லாம் இருந்தது. அங்கே வந்து பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் காமிச்சேன் இல்லையா, நான் திருப்ப கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனோன்னா கோவிலுக்கு போயிடலாம். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அதை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நான் லிஃப்ட்லேருந்து மேலே வந்ததுமே கடைகள் இருந்ததுனால அங்கேயே பூஜை பொருள் வாங்கிட்டேன். அங்கே வாங்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்ததுக்கப்புறம் கோவில் பக்கத்துலேயும் நிறைய பூஜை பொருட்கள் விற்கிற கடை இருந்தது, அங்கே வாங்கியிருக்கணும்னு அப்போ தான் நினச்சேன். ஏன்னா கீழே வந்து நிறைய ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு தெரியாதில்ல, புது இடம் அப்படின்றதுனால தெரியாமல் வாங்கிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கோவில் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கோங்க, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே தலைக்கு வைக்கிற பூவும் வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து பூவில் வந்து
இந்த மல்லிகைப்பூவோடு சேர்த்து கனகாம்பரம் அப்புறம் பச்சை கலரில் ஒரு பூவும் சேர்த்து கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஒரு கோவில் வைப் வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து எனக்கு அந்த மாதிரி கலர் கலராக சேர்த்து வைக்கிற பூ வந்து அவ்வளோ விருப்பப்பட மாட்டேன். ப்ளைனாக மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா பிடிக்கும். பட் என்னமோ தெரியல, அந்த கோயிலோட வைப் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்சோ வந்து ப்ளைனாகவும் அங்கே பூ கிடைக்கல. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு வந்தாச்சு. மேலே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு சில பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. இது பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. நான் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி லைனில் நின்று தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 100 rupees பே பண்ணி இந்த லைனில் நின்று சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக போகிறதுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுவே வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. பட் இதுவுமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான். கிட்டத்தட்ட ஒரு 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் இந்த லைனில் நம்ம மூவ் பண்ணி போய் தான் சாமியை கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து அங்கே இருக்கவங்க நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்குன்னே தனியாக கைட் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து 1500 per personக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சாமியை வந்து ரொம்ப சீக்கிரமாக போய் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து டூ மச் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஆளுக்கு 1500. ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 4 பேர்லாம் போனீங்கன்னா 1500 வச்சிங்கன்னா ஒரு 4 பேர் உள்ள சாமியை போய் நம்ம கும்பிட்டுட்டு வர்றதுக்கு 6000 ரூபாய் பே பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப ஓவராக தோணுச்சு. ஸோ அதனால் அதை வேணான்னு சொல்லிட்டு 100 rupees லைன்லேயே நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 1 hour லைனில் நின்று உள்ளே போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2 minutesஆவது சாமியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணலாம். பட் உள்ளே வந்து சில பேர் அதுக்குன்னே அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த சாமியை வந்து நம்ம ஒரு 10 செகண்ட் கூட நிம்மதியாக பார்க்க முடியல. டக்கு டக்குன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. அதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒரு 1 minute கூட நம்மளை அலோவ் பண்ணலாம் கொஞ்சம் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 1 hour கடவுளை நம்ம நிம்மதியாக தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே அதில் வெயிட் பண்ணி போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. 1 minute அப்படின்றது ரொம்ப பெரிய டைம் கிடையாது. அதை கொடுத்தா கொஞ்சம் சாமியை ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணுற மாதிரி தெரியல. கடகடன்னு எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ எனிவே அந்த ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் சாமியை பார்த்து கும்பிட்டது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. கோவில் கடைகளில் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஆஃப்டர்நூன் லன்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் ரொட்டி அப்புறம் சிக்கன் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. நான் வந்து சிக்கன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால என்னால் அங்கே சாப்பிட முடியாது. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ அப்புறம் என்ன டிசைட் பண்ணோன்னா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான ரெஸ்டாரண்ட் நியர்பை எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். குட்டியாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓப்பனாக இருந்தது ரெஸ்டாரண்ட். அங்கங்கே குட்டியாக பில்லர் மட்டும் வச்சு ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து சூப்பராக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி பிருந்தாவன் போயிட்டோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ராவல் டிப்ஸ் வந்து நான் லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட கண்டினியூஷன் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தெரியாத இடத்துக்கு, அதாவது நீங்கள் அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா முழுசாக கூகுள் மேப்பை மட்டும் நம்பி போகாதீங்க. அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அந்த ஊரில் இருக்கவங்கக்கிட்ட அங்கே யாராவது இருந்தாங்கன்னா விசாரித்து எந்த வழியில் போகிறது அப்படின்னு கேட்டு போங்க. ஏன்னா நிறைய நேரம் கூகுள் மேப்பில் நமக்கு அந்த சரியான ரூட்டை வந்து காட்டாது. நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கான சரியான ரூட்டை சில நேரங்களில் காட்டாமல் ஊருக்குள்ளே போய் ரொம்ப சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைவேஸ்க்கு வந்து ஜாயின் ஆகிற மாதிரியான ரூட்டெல்லாம் வந்து காமிச்சிரும். சில பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ எப்போவுமே கூகுள் மேப் மட்டும் நம்பி ஒரு இடத்துக்கு போகாதீங்க.
நிறைய இடங்களில் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் சில இடங்களில் அது நமக்கு மைனஸாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதிய இடங்களுக்கு போகும்போது அங்கங்கே காரை ஸ்டாப் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் விசாரித்து போனீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிருந்தாவன் கார்டனுக்கு போகிறப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது நீங்கள் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு 50 ருப்பீஸோ 100 ருப்பீஸோ சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் 50 ருப்பீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதை சார்ஜ் பண்ணி உள்ளே அமிச்சதுக்கப்புறம் நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா கார்டனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு நார்மலாக டிக்கெட் கவுண்டரில் க்யூவில் நின்னும் டிக்கெட் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட் மெஷின்னே தனியாக வச்சுருக்காங்க. அதில் போய் நம்ம எத்தனை பேர் உள்ளே போகிறோம் அப்படின்றத கொடுத்து, அடல்ட்டா சைல்டு எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்து அதுக்குரிய அமௌண்ட் அதில் காட்டும் ஸ்க்ரீனில். ஜிபே ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டு பே பண்ணி அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அப்படி தான் இருந்தது. போட்டிங் சர்வீஸ் அப்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே கார்டனை நான் சுற்றி பார்க்கலாம். நல்ல பெரிய ஸ்பேஸ். அப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம் அப்படின்றதுனால சரி ஒரு சின்ன வாக் மாதிரி உள்ளே போகலாம், நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள எல்லா இடத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். நான் அங்கே எடுத்த சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக நம்ம இப்படி இடத்துக்கெல்லாம் போனோன்னா ஃபோட்டோ எடுக்காமல் இருப்போமா, ஃபோட்டோ அப்படியே வரிசையாக நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அப்படி தான் அங்கே உள்ளே டைம் போச்சு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்த ட்ரிப் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு ஒரு 5 days 7 days எல்லாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டம்ஸை காலி பண்ணி வச்சுட்டு கிளம்புங்க. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போங்க. லைக் தக்காளியாக இருக்கட்டும், பச்சை மிளகாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பேசிக்கான விஷயங்கள். நம்ம வந்தோடனே சிம்பிளாக சமைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இருக்குது, ஒரு மசால் இருக்குன்னா நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மித்தபடி காய்கறிகள், மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் அது கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணுற வேலையே நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ராவல்லாம் போயிட்டு வந்தோம்னா ஆப்வியஸாக ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டயர்டோட இந்த வேலைகளும் இழுக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வெக்கேஷன் கிளம்புறதுக்கு பேக்கிங் வேலைகள்லாம் பண்ணுவீங்கள்ல, அதை அடுத்த நாள் நீங்கள் வெக்கேஷனுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ அந்த லக்கேஜை பேக் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இல்லை அன்றைக்கி நைட்டு வரைக்கும் பேக் பண்ணுறது, அடுத்த நாள் காலையில் வெக்கேஷன் கிளம்புற வரைக்கும் அந்த பேக்கிங் வேலைகளில் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டென்ஷனில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் வீட்லேயே. இல்லை அந்த பேக்கிங் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும், இல்லை ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ அந்த வேலையை முடிஞ்ச வரைக்கும் வெக்கேஷன் போகிறதுக்கு முதல் நாள் ஆஃப்டர்நூனோ இல்லை பெட்டர் முதல் நாள் மார்னிங்கோ முடித்து அந்த லக்கேஜெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிளம்பும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் எதையும் மிஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், பிருந்தாவன் கார்டனை சுற்றி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். 3rd day எங்களுக்கு எப்படி போச்சு மைசூரில் அப்படின்றத அந்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.